வணக்கம். முனைவர் ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அகநூலிலிருந்து 49வது பாடல விளக்கத்தோட இந்த பதிவுல பார்க்க போறோம். நாம பார்க்கக்கூடிய இந்த பாடல் நெய்தல் திணை சார்ந்த பாடல். நெய்தல் திணை என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியும். இப்போ அங்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் நமக்குரிய பாடலாக அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் அ அம்மோவனார் என்ற பெயர் கொண்ட புலவரால் பாடப்பட்டிருக்கிறது. பாடல் எழுந்த சூழல் என்ன? யார் பாடியிருக்கிறா? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் தலைவி பேசக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. என்ன காரணத்தினால தலைவி பேசினா அப்படின்னு சொல்லி பார்த்தா, தலைவன், தலைவி 2 பேருமே இல்வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. திருமணமெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா, தலைவன் என்ன பண்றான்னா, தலைவிய விட்டுட்டு வேறு பெண்ணிடத்துல போறான். அந்த வேறு பெண் அப்படிங்கிறத இங்க பரத்தை என்று சொல்கிறார்கள். அதாவது வேறு பெண்ணா அந்த பெண் பொருளுக்காக இந்த மாரி பரத்தைகள்ல பல விதம். அதாவது மனைவி அல்லாத ஒரு பெண். அந்த மாரி வேறொரு பெண்ணோட அந்த தலைவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அப்போ இந்த தலைவனும் தவறு செய்கிறான் என்றாலும், அந்த அந்த வேறொரு பெண்ணத்தான் பரத்தைன்னு நம்ம சொல்றோம். அப்படியாக அந்த பரத்தை ஒரு ஆகிய ஒரு பெண்ணிடத்திலே அந்த தலைவன் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ தலைவிய சந்திக்க வர்றதே இல்ல. அப்போ தலைவிக்கு மிகப்பெரிய துயரம். ஒரு விரும்பி திருமணம் பண்ணி இல்வாழ்க்கையில வாழ்ந்த தலைவன் இப்படி பரத்தையோடு வாழ்கிறானே அப்படிங்கிற அந்த ஒரு துயரம் அந்த தலைவியினுடைய மனதில் ரொம்பவுமே ஒரு வலியை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரொம்ப காலம் கழிச்சு அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பரத்தையை விட்டுட்டு தன்னுடைய தலைவியவே தேடி வர்றான். அப்போ அந்த தலைவியினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத அந்த தலைவியே சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. பாடலை பார்ப்போம். அணிற்பல் அன்ன கொங்குமுதிர் முண்டகத்து மணிக்கள் அன்ன மானீர் சேர்ப்ப இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகியரின் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே அப்படின்னு அந்த தலைவி பாடுகிறாள். இது தலைவனை பார்த்து பாடுறது. பாருங்க பாட்டுக்கான விளக்கத்தை. அணில் பல் அன்ன, அணில் நம்ம பார்த்துருப்போம், அணில் பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அணிலினுடைய பல் அன்ன, அந்த அணிலுடைய பல் இருக்கும் இல்லையா? அது மாதிரி அன்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓம உருபு. அப்போ அணிலுடைய பல் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொங்கு முதிர் முண்டகம். கொங்கு என்பது தாது, தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த தாது முதிர்ந்த முண்டகம் அப்படிங்கிறது முள்ளிச்செடி. அப்போ அந்த அணிலினுடைய அந்த பல் இருக்கும் இல்லையா? அது மாதிரியே இருக்கக்கூடிய தாது முதிர்ந்திருக்கக்கூடிய முள்ளிச்செடியையும் மணிக்கேள் அன்ன மானீர். மணிக்கேள் அப்படின்னா நீலமணி. அந்த மணிங்கிறது இங்கே நீலமணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கரிய நீரையமுடைய சேர்ப்ப. சேர்ப்ப என்றால் கடற்கரை தலைவனே. அந்த நெய்தல் நில தலைவனை சேர்ப்பன் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுவது வழக்கம். அந்த வகையில் அந்த தலைவி பாடுறா, அணிலினுடைய பல்லு இருக்கும் இல்லையா? அது மாதிரியாக முல்லையுடைய தாது முதிர்ந்த அந்த முள்ளி செடியையும் நீலமணியுடைய நிறத்தையொத்த கரிய நீரையுமுடைய கடற்கரையுடைய தலைவனே இம்மை மாறி மறுமையாகினும். இம்மை என்பது இந்த பிறவி. அதைத்தான் இம்மைன்னு சொல்கிறான் அந்த தலைவி. இந்த பிறப்பு நீங்க பெற்று மறுமை ஆகினும், நமக்கு இந்த பிறவி இல்லாமல் மறுபடியும் இன்னொரு பிறவி அடுத்த ஜென்மம் வந்தாலும் நீயாகியர் என் கணவனை, அந்த பிறவிலையும் நீ தான் என்னுடைய கணவனாக வரணும். அப்போ அந்த தலைவி அந்த தலைவன் மேலே எந்த அளவுக்கு காதல் வைத்திருக்கிறாள் அப்படிங்கிற நமக்கு தெரியுது. ஆனால் அந்த தலைவன் அதை புரிஞ்சுக்காம தான் தலைவன் அந்த தலைவியை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், வேறொரு பெண்ணோட ஒரு பரத்தியோட இது நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த தலைவிக்கு தலைவன் மீது கொண்டிருந்த அந்த காதல், அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த தலைவன் மீது வைத்திருந்த அந்த பாசம் அந்த தலைவிக்கு நீங்கவே இல்லை. அப்போது வழக்கமாக கோபம் தான் பட்டிருக்கணும். ஆனால் இந்த தலைவியினால் அந்த கோபம் பட முடியலை. ஏன்னா அந்த தலைவன் அவன் ரொம்ப விரும்பியிருக்கா. அப்போ அவன் தப்பாக வேறொரு பெண்ணிடத்தில் வாழ்ந்துட்டு திரும்பி வந்திருந்த போதும் கூட அந்த தலைவி அவனை ஏற்றுக்கொண்டாள். அப்போ தான் சொல்கிறேன், இந்த பிறவி மாறி இம்மை மாறி இந்த பிறவி மாறி மறுமை அதாவது மறுபிறவி வந்தாலும் நீ ஆகிறன் கணவனே, நீயே அந்த பிறவியில் என்னுடைய கணவனாக வரணும். யானாகிய நின் நெஞ்சு நேர்பவளே, நான் உன்னுடைய மனசுக்கு பிடிச்சவளாக வரணும். அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன குத்து வைக்கிறான். ஏன்னா பாருங்களேன், அதாவது
என்ன சொல்றேன்னா, இந்த பிறவியில இல்ல, அடுத்த பிறவில நீ தான் என்னுடைய கணவனா வரணும். அந்த பிறவிலயாவது நான் உன்னுடைய மனசுக்கு பிடிச்சவளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. அப்போ இந்த பிறவி மாறி மறுமை ஒரு பிறவி வந்தாலும், நீ தான் அதில என்னுடைய கணவனாக வரணும். அந்த பிறவியிலயும் நான் தான் உன்னுடைய நெஞ்சு நேர்பவள். உன்னுடைய மனசுக்கு பிடிச்சவளாக வரணும். எப்பவுமே நாம 2 பேரு எத்தன ஜென்மம் எடுத்தாலும், அ கணவன் மனைவியாகவே நாம வாழணும் அப்படிங்கிற ஆசை தனக்குள்ள இருப்பதாக அந்த தலைவி தெரிவிக்கிறாள். அப்ப இதை கேட்ட பின்னரும் அந்த தலைவன் மறுபடியும் போக மாட்டான். ஒரு நம்பிக்கை அந்த தலைவிக்கு. இதுநாள் வரைக்கும் அந்த பரத்தையோட வாழ்ந்திருந்தாலும், அதை அந்த தலைவி ஏற்றுக்கொண்டாள். இப்ப தலைவன ஏத்துக்கிட்டா. இப்ப அந்த பரத்தைய விட்டுட்டு வந்தாச்சு. ஆனா இருந்தாலும் அவளுடைய மனசுல அந்த தலைவன் தன்னை விட்டு போய்ட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்ப அந்த தலைவிக்கு தலைவன் மேல மிகுந்த காதல் எழுந்திருக்கிறது. அப்ப அந்த காதலினுடைய வெளிப்பாடாகத்தான் அவள் சொல்கிறாள், "இந்த பிறவி மாறி அடுத்த ஒரு பிறவி வந்தாலும், நீ தான் அதில என்னுடைய கணவனாக வர வேண்டும். நான் உன்னுடைய மனதிற்கு பிடித்தவளாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம்." அப்படிங்கிறத அந்த தலைவி சொல்கிறாள். அதாவது பிறவிதோறும் அன்புடைய கணவனும் மனைவியும் என இருப்போமாக அப்படின்னு சொல்லி, அந்த தலைவியானவள் தன்னுடைய தலைவனிடத்திலே சொல்கிறாள். அப்போ இத கேட்கும்போது அந்த தலைவன் என்ன பண்ணுவான்? சரி இனி நம்ம தப்பு பண்ணக்கூடாது. வேறொரு பெண்ணை நாடி, பரத்தை பெண்ணை நாடி நம்ம போகக்கூடாது. நம்முடைய மனைவியோடவே வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தலைவி இந்த மாரி பேசியிருக்கிறதாக நாம எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக அமைந்தது தான் இந்த அம்முவனாருடைய பாடல். பாடல பாருங்க. "அணிற்பல் அன்ன கொங்கு முதிர் முண்டகத்து மணிக்கேழ் அன்ன மாநீர் சேர்ப்ப இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே" அப்படின்னு சொல்லி பாடுறா. அதாவது சேர்ப்பனே, கடற்கரை தலைவனே, மறுமையிலயும் நீ தான் என்னுடைய கணவன். நான் அந்த பிறவியிலயும் உன்னுடைய மனசுக்கு பிடிச்சவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா, அணில்பல் வந்து அந்த அந்த முண்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முள்ளுச்சிறியினுடைய அந்த முள்ளுக்கு வந்து ஊமையாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த கடற்கரையை காட்டியிருக்கிறாங்க. அப்ப தலைவன் வந்து அந்த கடற்கரைக்கு தலைவன் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள்ல தலைவி குறிப்பிடுகின்றார். அப்போ தலைவன் தவறு செய்திருந்தாலும், அந்த தலைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த தலைவிக்கு மனப்பக்குவம் எதனால் வந்ததுன்னா, தலைவன் மீது வைத்திருந்த அந்த அதிகப்படியான காதல் தான். அப்போ இந்த அந்த இப்ப தலைவன் திரும்பி வந்துட்டான். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களா இருந்தா விரட்டி அடிச்சிருப்பாங்க. ஆனால் என்னவோ தெரியல, அந்த தலைவிக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அந்த தலைவன. அப்போ தவறு பண்ணி அவரு பரத்த இடத்துல வாழ்ந்தாலும், மீண்டும் தன்னிடத்திலே தலைவன் வந்து விட்டான் அல்லவா? அப்ப அதனால அவள் மகிழ்கிறாள். இதுநாள் வரைக்கும் தலைவன் தன்னிடத்தில் இல்லையேங்க அப்படிங்கிற ஏக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில திரும்பி வந்துட்டான் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியில சொல்றா, "இந்த பிறவி மாறி அடுத்த பிறவி வந்தாலும், நீ தான் என்னுடைய கணவனாக இருக்கணும். நான் தான் உன்னுடைய மனசுக்கு பிடிச்சவளாக இருக்கணும். எத்தனை பிறவி எடுத்தாலும் நீயும் நானும் கணவனும் மனைவியாகவே இருக்க வேண்டும்." அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அந்த தலைவியானவள் தலைவனிடத்திலே வெளிப்படுத்துகிறாள். மிக்க நன்றி.